ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. விஐபி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில தர்மபுரியில வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் திருமதி சௌமியா அன்புமணி. முன்னாள் மத்திய அமைச்சர், பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடைய மனைவி இவர். ராமதாசுடைய மருமகள், காங்கிரஸ் முக்கிய தலைவர் திரு கிருஷ்ணசாமியுடைய மகள் என்று பல அடையாளம் கொண்டவர் இவர். செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், கேட்கலாம். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை காவலர், மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கத்தையும் இன்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். என்னோடு இங்க வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இன்று இங்கு வந்திருக்கும் கூட்டணி கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கும் நான் என்னுடைய லட்சியமாக ஒரு சில வார்த்தைகளை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம், அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். இதற்காக தர்மபுரி மக்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக, 10 ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு தர்மபுரி மாவட்டத்திலும் தொகுதி மக்கள் அனைவருமே இங்கு இந்த காவிரி உபரி நீர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் அறிக்கைகளையும் 10 லட்சம் கையெழுத்து போன்ற போராட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிறது. தன்னுடைய கணவர் ஏற்கனவே எம்பியாக இருந்த தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுகிறார் திருமதி சௌமியா அன்புமணி என்பது குறிப்பிடத்தக்கது. பசுமை தாயகம் அமைப்புடைய தலைவரும் கூட இவர். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இதே நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய சகோதரர் விஷ்ணு பிரசாதும் களமிறங்குகிறார். வேறு தொகுதியில், கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரனும் சகோதரியும் ஒரே தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இருவேறு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது கூடுதல் சுவாரஸ்யம். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.